ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைலை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதில் ஏதாவது ஒரு மொபைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் சரி ஒரு 2 மாதம் கழித்து வாங்கிக்குவோம், இல்லைன்னா வேறு பிராண்டை பார்த்துட்டு வந்து இதை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் டு கார்ட்டில் போடுவோம். ஸோ ஆட் டு கார்ட்டில் போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ ஆட் டு கார்ட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன இதெல்லாம் போட்டிருக்கோன்னு பார்ப்போம். அது தேவைன்னா வாங்குவோம், இல்லைன்னா ரிமூவ்னு கொடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இந்த ப்ளே ஸ்டோருக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக உள்ள போறீங்க, ஒரு அப்ளிகேஷனை சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைம் உங்களுக்கு 4 or 5 அப்ளிகேஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது. அதுல ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி சரி இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸோ லேட்டர் ஆன் அப்புறமா நான் இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு ஞாபகம் வந்து அந்த அப்ளிகேஷன் நேம் மறந்துருச்சு அப்படின்னு யோசிக்காத அளவுக்கு நம்மளுக்கு எந்த அப்ளிகேஷனை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறோம்னு நினைக்கிறோமோ அந்த அப்ளிகேஷனை ஆட் டு கார்ட் மாதிரி ஆட் டு விஷ்ன்னு சொல்லி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்மளுக்கு தேவைப்படுற சமயத்தில் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பர்பான ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் ஒன்று சர்ச் பண்ணுறேன். இது ஓகே, இந்த கேம் வந்து நான் மறுபடியும் இன்னொரு தடவை ஆட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த கேமுக்கு மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஆட் டு விஷ் லிஸ்ட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது விஷ் லிஸ்ட்டில் போய் இது ஆட் ஆயிரும். இப்போ நம்ம வெளியே வந்துடுறோம். இப்போ மறுபடியும் ஒரு 2 or 3 months கழிச்சு நம்ம போறோம். போயிட்டு சரி அந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு இந்த டாப் ரைட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. அதில் 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும், விஷ் லிஸ்ட் அண்ட் புக்ஸ்ன்ட்டு. இந்த விஷ் லிஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த விஷ் லிஸ்ட்டுக்குள்ள நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்ச அப்ளிகேஷன் இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்க கிளிக் பண்ணி ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பர்பான ஃபீச்சர், கண்டிப்பா யூஸ் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.